வணக்கம். அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது நெல்லை எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் தமிழர் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடையணிந்து பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என குலவையிட்டு உற்சாகமாக சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் அமைந்துள்ள எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஸ்காட் கல்வி குழும நிறுவனர் முனைவர் கில்டஸ் பாபு, துணைத் தலைவர் அமளி கில்டஸ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவை துவக்கி வைத்து மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தனர். எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரி வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளை வெகு விமர்சையாக மாணவ மாணவிகள் கொண்டாடினர். இந்த விழாவில் ஒவ்வொரு துறை சார்பில் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடையணிந்து கரும்பு தோரணங்கள் கட்டி குத்துவிளக்கு ஏற்றி காய்கள் பழங்கள் சூரிய கடவுளுக்கு படைத்து பின்னர் பாரம்பரிய முறையில் மண்பானையில் பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என குலவையும் இட்டு சமத்துவ பொங்கலை வெகு விமர்சையாக கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கான பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கண்கவர் நடன நிகழ்ச்சிகளும் சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு அம்சமான நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஸ்காட் கல்வி குழும நிறுவனர் முனைவர் கில்டஸ் பாபு, துணைத் தலைவர் அமளி கில்டஸ் பாபு ஆகியோர் பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் பொது மேலாளர் கிருஷ்ணகுமார், கல்லூரி முதல்வர் முனைவர் வேல்முருகன், இயக்குநர்கள் ஜான் கனடி, முகமது சாதிக் மற்றும் அனைத்து துறை பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஒருங்கிணைப்பு ஏற்பாடுகளை வளாக மேலாளர் சகரியா கேப்ரியல் செய்திருந்தார். பொறியியல் கல்லூரியின் சார்பாக அத்தனை பேருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாள் மிகவும் சிறப்பான ஒரு நாள், ஒரு தமிழர் திருநாள், விவசாயிகளை நினைவில் கொள்ளக்கூடிய ஒரு நாள், கல்வி சம்பந்தமான நிகழ்வுகளிலே வள்ளுவரை நாம் நினைவில் கொள்ளக்கூடிய ஒரு நாள், பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற சிந்தனைக்கு ஏற்ப பழைய சிந்தனைகளை எல்லாம் மாற்றி புது சிந்தனையை விதைக்க வேண்டும் என்ற உற்சாகமூட்டும் ஒரு சிறந்த நாள். இவற்றிற்கெல்லாம் மேலாக வீரம் நிறைந்த இந்த தமிழகத்தை, தமிழர் பண்பாட்டை நினைத்து பார்க்க வேண்டிய நாள். மாணவர்கள் அத்தனை பேரும் உற்சாகமாக இருக்கிறார்கள். காரணம், இந்த பொங்கல் திருநாளை, தமிழர் திருநாளை முன்னிட்டு அவர்களுக்கு என்று பல போட்டிகள் இங்கே நடத்தப்படுகின்றன. அத்தனையும் நம்முடைய மண் சார்ந்த போட்டிகள் இங்கே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கத்திலே வீரத்தை வெளிக்காட்டுவதற்காக மாணவ செல்வங்கள் துறை சார்ந்த கபடி போட்டியினை அவர்கள் நடத்தி கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். மாணவ மாணவிகள் அத்தனை பேரும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அதற்கான உணவை தயார்படுத்துவதிலே ஒரு சிறந்த போட்டி. அத்தனை துறைகளும் அதில் தங்களை ஈடுபடுத்தி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி அவர்கள் ஆனந்தத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வடமெடுத்தல் போட்டிக்காக அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கோல போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவற்றிற்கெல்லாம் மேலாக ஒவ்வொருவரும் தங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளை நினைவு கூறும் வண்ணமாக மாட்டு வண்டிகள் எல்லாம் அங்கே வந்து அதற்கு முன்பு அத்தனை மாணவர்களும் என்று புகைப்படம் எடுத்து விவசாயிகளுக்காக நாங்கள் எதிர்காலத்திலே எங்களுடைய கல்வி திட்டத்தின் மூலமாக உயர் வகையான தொழில்நுட்பத்தை ஈடுபடுத்தி ட்ரோன்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக விவசாயிகளுக்கு நாங்கள் உறுதியாக இருப்போம், உதவியாக இருப்போம் என்று சொல்லி அவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு நல்ல ஒரு சூழலிலே மீண்டும் ஒரு முறை எங்களுடைய கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக இவற்றிற்கெல்லாம் மேலாக விவசாய சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்போ நடத்த வேண்டும், ஒரு கண்காட்சி நடத்த வேண்டும் என்று சொல்லி அதிக அளவிற்கு எங்களுடைய மேனேஜ்மெண்ட் டாக்டர் கில்டஸ் பாபு சார் அவர்கள் அதிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். காரணம், அவர்கள் ஏற்கனவே ஒரு சமூக சேவை செய்து வருகின்ற ஒரு சமூக சேவகர். அதனால் விவசாய சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை இங்கு நடத்த வேண்டும் என்று சொல்லி விவசாயிகளுக்கு பயன்படும் வகையிலே ஒரு சிறந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்போ இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய கல்லூரியினுடைய கலையரங்கம் பக்கத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அவை நிச்சயமாக எதிர்காலத்திலே சிந்தனையை தூண்டும் வகையில் இருக்கும், விவசாயிகளுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் என்பதில் சிறிதளவு மையமில்லை.
எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால் 2000 ஆரம்பிக்கப்பட்டு இது 25வது வெள்ளி விழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். வெள்ளி விழா ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்ற எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரி இந்த பொங்கல், இந்த தமிழர் திருநாள் ஒரு சிறப்பான திருநாள். இதில் மீண்டும் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் கூறிக்கொள்கிறோம். வானலாக உயர்ந்து நிற்கக்கூடிய நம்மளுடைய முக்கடலும் சம்பிக்க இருக்கக்கூடிய இந்த இடத்தில் நம்மளுடைய திருவள்ளுவர் சிலையை ஆரம்பித்து இன்றோடு 25வது ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதே வருடத்தில் நம்மளுடைய கல்லூரியும் ஆரம்பித்து 25வது ஆண்டை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் இந்த பொங்கல் விழா மிக சிறப்பு பெறுகிறது. நன்றி வணக்கம்.